வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இல்லாதவைகளை இருக்கிறவையாக அழைக்கிற கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ளவரே, உம்மை நோக்கி பார்க்கும்படியான மிகப்பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்கே என் நாமத்தினாலே 2 பேரோ 3 பேரோ கூடியிருக்கிறீர்களோ அவள் நடுவில் இருப்பேன்னு சொன்னவர் இந்த இடத்துல இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்ன மகிமை இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோடு இடைபடுவீராக. பாடல் பாடுகிற வேளையிலும் ஆண்டவரே, ஜெப பகுதியிலும் நம்முடைய வார்த்தை பகுதியில் எங்களோடு இடைபடுங்க. எங்களை உம்முடைய வார்த்தைகளால் நிரப்புங்கப்பா, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் புதுப்பிப்பீராக. இன்றைக்கு காலை நேரத்தில் ஆண்டவரே, ஒரு புதிய ஆவினால் புதிய அபிஷேகத்தினால் நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். உங்கள் அன்பு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமீன். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? எல்லாரும் பாடலாம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். சேர்ந்து உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும்
பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம், இன்னும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? சேர்ந்து பாடலாம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவும் செய்யும் தேவனே. பாடலை பாடலாம். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னால் நடந்து செல்வீர். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னால் நடந்து செல்வீர்.
எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வி. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் வாழ்வில் காண செய்வி. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவி. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவி. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னால் நடந்து செல்வி. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னால் நடந்து செல்வி. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வி. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வி. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் அவர் செய்து முடிப்பார். அவர் செய்து முடிப்பார். நீ செய்ய நினைத்தது தடைபடாது ஆண்டவரே. யோபு சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். நம்மோடு கூட அவர் இருக்கிறார்.
அவராலே கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அவர் நம்ம மத்தியிலே அவர் இருக்கிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். ஒரு விசுவாசத்தோடு கூட நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கிறோன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் ஆண்டவரே. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆண்டவரை எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், எங்கள் மத்தியில் இருக்கிறவர், பெரியவர், அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே, அதிசயங்களை காண பண்ணுகிறவர் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டி நீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டி நீரே. சாத்தானை ஒடுக்கி நீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கி நீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, எம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையாமே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். விசுவாசத்தோடு கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். அவராலே எல்லாம் கூடும், இயேசுவாலே எல்லாம் கூடும். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறவர்.
அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த வார்த்தையை சொல்ல, ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், ஆண்டவரே உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிக்கிறவர். எங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்களை நிறைவேற்ற நீர் வல்லவராயிருக்கிறீர். எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிராம மிஷனரிக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்களை நீர் நிறைவேற்ற வல்லவர் ஆண்டவரே. 7000 மிஸ்டரிகள் 1,00,000 கிராமங்கள்ங்கிற தரிசனத்தை நிறைவேற்ற நீர் வல்லவர் ஆண்டவரே. நம்முடைய அன்பு கரத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இன்றைக்கும் அற்புதங்களை நீ செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். நாங்கள் போகிற எல்லா இடத்திலும் நீங்கள் செய்து முடிப்பீர். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமேன். ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். நின்று கொண்டே பரிந்து பேசுகிற அந்த ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஐரோப்பிய நாடான ஜெர்மனியில் வசிக்கும் நாத்திகர்கள் ரட்சிக்கப்படணும் ஜெபிக்கப்போம். அதுபோல் இங்கிலாந்தில் கடந்த 2 மாதங்களில் வெப்ப அலையால் பாதிக்கப்பட்டு 263 பேர் பலியாக இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். எல்லா கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோன்னு சொல்லி எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஐரோப்பிய நாடான ஜெர்மனியில் ஆண்டவரை வசிக்கிறவங்க, ஆண்டவரே அப்படிப்பட்டவர்கள், ஆண்டவரே நாத்திகர்களாக இருக்கிறவங்க, கடவுளை இல்லை என்று சொல்லுகிறவர்கள், கடவுளை இல்லை என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட ஒரு தேசமாக இருந்த தேசம் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த ஐரோப்பியாவில் ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வருவீராக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அங்கே ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வருவீராக. அங்கே உள்ள ஜனங்களை ரட்சிப்பீராக. மீண்டும் ஒரு எழுப்புதல் ஜெர்மனி தேசத்திலே வருவதாக. அங்கே திரும்பவும் ஒரு எழுப்புதலை நீ தந்தருளுவீராக. தேவனே நீர் அங்கே இறங்குவீராக. அந்த ஜனங்களை நீ தொடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இங்கிலாந்து தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, வெப்பலையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜனங்களை நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் விடுதலை தருவீராக. இயற்கை ஆண்டவரே ஸ்தோத்திரம் சீற்றங்களில் இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜனங்களை நீர் பாதுகாப்பீராக. அங்குள்ள ஜனங்கள் ஆண்டவரே அறிந்து கொள்ளத்தக்கதான ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளத்தக்கதான ஆண்டவரே ஆண்டவரே அறிவை நீ தந்தருளுவீராக. கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் அங்கே இருக்கிற ஜனங்கள் நிரப்பப்படுவார்களாக, உம்மை அறிந்து கொள்வார்களாக. ஆண்டவரே நீர்தாமே அவர்களுக்காக இறங்குவீராக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். இன்னொரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். இந்தியாவில் 14 லட்சம் பேர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி அநேக ஸ்பான்சர்கள் கூட நமக்காக உதவி செய்கிறவங்க, நம்முடைய ஊழியத்திற்கு என்று கொடுக்குறவங்க, இதில் அநேகர் இப்படிப்பட்ட கேன்சர் வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லா கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவரே இப்படிப்பட்ட வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசு என்னை சுகப்படுத்தினார் என்று ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லத்தக்கதாக இயேசு என்னை குணப்படுத்தினார், இயேசு என் கேன்சர் வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார், எனக்கு வந்த அந்த கேன்சர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார் என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவரை நீர் சுகப்படுத்துவீராக. நாங்கள் ஜெபிக்கும் போதே நம்முடைய வல்லமை இறங்குவதாக என்று நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். அதே போல சிஜிஎம் ஊழியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கூட நாங்கள் சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே அந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்தருளும். அந்த ஊழியங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. அந்த ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க செய்கிற எல்லா பணியிலும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். அவங்க செய்து வருகிற ஆத்ம பணியில ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் நீர் இடைபடுவீராக. அநேக ஆத்துமாக்களை தந்தருளுவீராக. அநேக ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட நீர் உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்கள் அன்பு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதே போல் நம்முடைய பணித்தளங்களில் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம பணித்தளத்தில் நடைபெறுகிற தபரால் மூலமாய், இன்னும் அன்னபர் தோழ மிஷனரிகள் மூலமாய் நடைபெறுகிற எல்லா பணித்தளத்தில் இருக்கிற எல்லா ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். இன்றைக்கி நடக்கிற எல்லா ஊழியங்களையும் நீ ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அநேக ஆத்துமாக்களை தரணும், அநேக வாலிபர்களை எழுப்பி கொடுக்கணும். போகிற இடங்களெல்லாம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும். போகிற கிராமங்கள்லாம் சிறுவர் ஊழியங்கள் எழுப்பப்படணும்.
டியூஷன் மிஷனரிகள் எழுப்பப்படணும். இன்னும் ஆண்டவரே அங்கே ஆண்டவரே அநேக ஊழியர்கள் நியமிக்கப்படணும். ஆண்டவரே பகுதி நேர ஊழியர்கள் நியமிக்கப்படணும். ஆண்டவரே இந்த ஊழியங்கள் எல்லாம் ஆண்டவரே ஒரு எழுப்புதல் உண்டாக நீர் உதவி செய்வீராக. அந்த ஊழியங்கள் எல்லாம் ஆண்டவரே ஒரு எழுப்புதல் உண்டாக உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவரே ஊழியர்கள் அங்கே போகும்போது அநேகர் அடிச்சிக்கப்பட மனந்திருமனை தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக என்று நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். கிராமங்களிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாவதாக. பொள்ளாச்சியில் நடைபெறுகிற ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். பொள்ளாச்சியில் நடக்கப்படுகிற எழுப்புதல் விரும்புகிற முகாமுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நாளை நடக்க இருக்கிற அந்த விழுப்பு ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அதை போல் சனிக்கிழமை நடக்க இருக்கிற அங்கே யோசுவாவை எழும்பு அரைஸ் ஜோசுவா அந்த கூட்டங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அநேக ஊழியர்கள் ஆண்டவரை மிஷனரிகள் அனுப்பி வைக்கணும், தங்களுடைய பிள்ளைகளை அல்லது அழைச்சிட்டு வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நான் ஆண்டவரே சனிக்கிழமை நடக்க இருக்கிற திருச்சியில் நடக்க இருக்கிற ஆண்டவரே யோசுவாவை எழும்பு கூட்டங்களை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே சோதரிக்கிறோம். திருச்சியில் வாலிபர் முகாமுக்காக நடக்கிற வீட்டு கூட்டங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே வாலிபர் முகாம் எடுக்கப்படுகிற ஆண்டவரே வீட்டு கூட்டங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதில் ஆண்டவரே சோதர் இந்த முகாமுக்கென்று ஜெபிக்கிறவங்க எழுமணும். முக்கியமாக ஆண்டவரே சோதர் இந்த முகாமுக்கென்று கொடுக்கிறவங்க எழுமணும் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவரே இந்த முகாமுக்கென்று கொடுக்கிறவங்க, இந்த முகாமுக்காக ஜெபிக்கிறவங்க எழுமணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜெபக்குழுக்கள் எழும்புவதாக, அப்படிப்பட்ட தனிப்பட்ட நபர்கள் எழும்புவார்களாக. 5 நிமிஷம் ஜெபிக்கிற பரிதுமையின் ஜெபத்தை ஜெபிக்கிறவர்கள் எழும்புவார்களாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். நம்முடைய அன்பின் கரங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கிளை அலுவலகங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதர ஆந்திரா ஒரிசா ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் வட மாநிலங்கள் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 7000 மிஸ்டரிகள் 1,00,000 கிராமங்கள் தரிசனத்தை கொடுத்திருக்கிறீரே. இந்த தரிசனத்தில் என் தேவனாகிய கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டருளுவீராக. அற்புதங்களை அதிசயங்களை காண பண்ணுவீராக. எல்லா இடங்களிலும் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்கள் அன்பு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அல்லேலூயா. இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லார் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இல்லாதவைகளை இருக்கிறவையாக அழைக்கிற கர்த்தர் நடுவிலே வந்திருக்கிறார். அவராலே கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அவர் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான காரியங்களை செய்கிறவர். அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணப்பண்ணுகிற நம் நடுவில் இருக்கிறார். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. எங்களால் ஒன்றும் கூடாத ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் செய்து முடிக்கிறவர் ஆண்டவரே. நீர் தரிசனங்களை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றி கொடுக்கிறவர். வார்த்தையினாலே சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, கரத்தினால் நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு வார்த்தை, நாளை இந்நேரத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அது ஒரு எழுப்புதலின் வார்த்தை. நாளை இந்நேரத்திலே அங்கே தேசத்திலே பெரிய பஞ்சம் உண்டாயிருக்கிறது. அது எப்படிப்பட்ட பஞ்சமாக இருக்கிறது? அங்கே நம் வாசித்து பார்த்தோமானால் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 28ஆம் வசனத்தில், ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றால், அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளிலே நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை எனக்கு தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றான். இப்படிப்பட்ட ஒரு மிக மிக கொடிய பஞ்சத்துக்குள்ளே அந்த தேசம் இருந்தது. இன்றைக்கு நாம் நம்முடைய தேசத்தை இன்றைக்கு சூழ்நிலைகளிலே பார்ப்போமானால்,
இன்றைக்கு தேசத்திலே மிகப்பெரிய ஒரு பஞ்சம் உண்டாயிருக்கிறது. எப்படிப்பட்ட பஞ்சம்? பாவத்திலே கொடிதான பாவங்களை ஜீவித்து கொண்டிருக்கிற ஜனங்களாய் இருக்கிற ஒரு பஞ்சம். தேசத்திலே மிகப்பெரிய பஞ்சம். அது எப்படிப்பட்ட பஞ்சமாய் இருக்கிறது? பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிற ஒரு பஞ்சம் தேசத்திலே காணப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு வாலிப பிள்ளைகளுக்கோ அடுத்த சந்ததிக்கோ அவர்களை குறித்ததான ஒரு எழுப்புதலோ தேசத்திலும் சபைகளிலும் இல்லாத ஒரு நிலைமையிலே இன்றைக்கு அப்படிப்பட்ட பஞ்சத்திலே இன்றைக்கு தேசங்கள் இருக்கிறது. பாவம் என்பது எப்படிப்பட்ட பாவங்களாக இருக்கிறது? தேசத்திலே பார்த்தோமானால் ஒரு 2 நாளைக்கு முன்னாலே ஒரு வீடியோ நான் ஒரு மொபைலில் ஒரு வீடியோ செய்தியை நான் பார்த்தேன். அந்த வீடியோ செய்தி எப்படி இருந்ததுன்னா, 6 மாதம் கணவன் மனைவியாக வாழாமல் எந்த திருமணம் பண்ணாமல் 6 மாதம் ஒரு வாலிப பையனும் வாலிப பிள்ளையும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இவன் இந்த 6 மாசத்துல அவளை விட்டுட்டு பிரிஞ்சிட்டான்னு சொல்லி ரோட்டில் நின்று அந்த வாலிப பிள்ளை அந்த பையனை அப்படி அடித்து கொண்டிருக்கிறாள். கையை நீட்டி அடிக்கிறா. அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் அங்கே வந்து அவங்க நின்று அங்கே வந்து அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. அவள் சமாதானம் ஆகவே இல்லை. அந்த 6 மாதம் ஏதோ கல்யாணம் முடிஞ்சு வாழ்ந்தோனுங்க சண்டை போடலை. அவங்க திருமணம் ஆகாமலே 6 மாதம் அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. ஏதோ வெளிநாட்டில் இது நடக்கலை. தமிழ்நாட்டில் சென்னை பகுதிகளில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நடக்குது. இது ஏதோ ஒரு வெளிநாடுகளில் நடந்தது அப்படின்னு சொல்லி அப்படி வாழ்க்கையல்ல. இன்றைக்கு வாலிபர்கள் மத்தியிலே அவ்வளவு பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. இதை பெற்றோர்களும் அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. நீங்கள் டிவியில் ஒரு நிகழ்ச்சி கொஞ்ச நாளைக்கு முன்னதாக ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். அந்த நிகழ்ச்சியில் வாதம் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன வாதம் தெரியுமா? திருமணம் ஆகாமல் வாழுகிறது வாழ்க்கை சரியான வாழ்க்கையா, அல்லது திருமணமாகி வாழ்கிற வாழ்க்கை சரியான வாழ்க்கையான்னு சொல்லி அப்படிப்பட்ட வாதங்கள் நடக்கிற மீடியாக்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்? தெய்வ பயம் இல்லாதபடி தேசம் பஞ்சத்தினால் நிறைந்து கொண்டிருக்கிறது. தெய்வத்தை குறித்த பயம் இல்லை, ஆண்டவரை குறித்த பயம் இல்லை. ஏன்? ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு தெய்வத்தை குறித்து அறியாமல் இருக்கலாம். ஆனால் திருச்சபைகளிலே கூட இப்படிப்பட்ட ஆண்டவரை குறித்த தெய்வ பயம் இல்லாதபடினாலே பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேசம் பஞ்சத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆனால் இங்கே அந்த பஞ்சத்தினால் நிறைந்திருக்கிற வேளையிலே ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது. நாளை இந்நேரத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது என்கிற ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது. இந்த வார்த்தையை குறித்து நாம் பார்க்கும்போது 3 விதமான நபர்களை இந்த இடத்துல நான் பார்க்கிறேன். ஒன்று என்ன? எழுப்புதலை நம்பாத ஒரு கூட்டம். நல்லா கவனிங்க. எழுப்புதலை நம்பாத ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கிறது? எழுப்புதலை நம்புகிற ஒரு கூட்டம். நல்லா கவனிங்க. எழுப்புதலை நம்புகிற ஒரு கூட்டம். நம்புறாங்க, எழுப்புதல் வரும்னு சொல்லி நம்புறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். 3வது கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுப்புதலில் செயல்படுகிற ஒரு கூட்டம். இந்த 3 கூட்டங்களை இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். இங்கே அந்த வார்த்தை, அந்த தீர்க்கதரிசனுடைய வார்த்தை வெளிப்படும் போது அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பது அறியாதபடி ஒருவன் அங்கே பதில் சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரயுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலிருந்து மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதை சாப்பிட மாட்டாய். பாருங்க, தீர்க்கதரிசனுடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற அல்லது ஊழியக்காரருடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற ஒரு எழுப்புதலின் வார்த்தையை நம்பாதபடி ஒருத்தன் பேசுகிறான். இன்றைக்கு நம்ம இடங்களுக்கு போகிறோம். இந்த கார்டை நம்ம கொண்டு கொடுக்குறோம். 1,20,000 பேர் வாலிபர்கள் கூட்ட போகிறோம். அங்கே கூட போகிறார்கள். அங்கே ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வர போகிறான் என்று சொல்லுகிற வேளைகளிலே வேற யார உலக மனிதர்கள் இந்த வார்த்தையை சொல்லல, ஊழியக்காரங்க இந்த வார்த்தையை சொல்றாங்க. ஆண்டவரை அறிந்த விசுவாசிகள் இந்த வார்த்தையை சொல்றாங்க. என்ன வார்த்தை சொல்றாங்க? அது எப்படி 1,20,000 பேர் அங்க வந்துருவாங்களா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் நடக்குமா? இப்படி நீங்க நடந்திருக்கா? இதுக்கு முன்னால இப்படி எல்லாம் நடந்திருக்குதா? இப்படின்னு சொல்லி சந்தேகமான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் ஏதோ ஆண்டவரை அறியாதவர்கள் அல்ல, ஆண்டவரை அறிந்தவர்கள்.
நல்லா கவனிங்க, ஆண்டவரை அறிந்தவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், ஆண்டவருக்காக எழுப்புதலை வாஞ்சிக்கிறோம் என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறவர்கள், எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவர்கள், ஆனால் எழுப்புதலை நம்ப மாட்டார்கள். நல்லா கவனிக்கணும்ல. ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது என்று சொன்னால் சரி என்று சொல்லி அதை அக்செப்ட் பண்ணுகிற ஒரு கூட்டம் இருக்குதா? இன்னைக்கு ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வருவான்னு சொல்லுகிற கூட்டம் இருக்குதா? இன்னைக்கு நம்ம 1,20,000 பேரை கிராம மிஸ்ஸரிக்கத்தின் மூலமாக கூட்ட போகிறோம், அங்கே கூட போகிறான்னு சொல்லி நாம் சொல்லும்போது இதற்காக நான் வர்றேன் தானங்க சொல்லணும். தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குதே, கஞ்சா அடிக்கிறவங்க பெருகி கொண்டு இருக்கிறாங்களே, பாவம் செய்கிறவங்க பெருகிறானே, திருச்சபையில் இப்படிப்பட்ட பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே, இப்படிப்பட்ட பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அதில் அவங்க என்ன செய்யணும்? அப்போ எழுப்புதல் வரும், இப்படிப்பட்ட காரியத்துக்கு நானும் இணைந்து செயல்படுறேன்னு சொல்கிறவங்க தானே எழும்பணும். ஆனால் அதற்கு எழும்புகிறதுக்கு ஆட்கள் இல்லை. இன்றைக்கு யாரோ ஒருத்தர் இதை செய்கிறாங்களேன்னு சொல்லி கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை. எழுப்புதல் ஆனால் நான் வாஞ்சிக்கிறேன்னு சொல்கிறாங்க, எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படி சொல்கிறவங்க தான் எழுப்புதலை நம்பலை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் எழுப்புதலை முதல்ல நான் நம்புகிறேனா? அந்த எழுப்புதலை நான் எழுப்புதல் வார்த்தையினால் பேசுகிறதல்ல, எழுப்புதலை நான் விசுவாசிக்கணும். நாளை இந்நேரத்திலேன்னு சொல்லுகிற அந்த வார்த்தை நான் நம்பணும். இது யாரு சொல்லுகிறான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏதோ ஊழியக்காரருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை அல்ல இது. அவன் எப்படி எதற்காக யோசித்தான்? அங்கே இருக்கிற தீர்க்கதரிசி சொல்கிறத, மனுஷன் சொல்கிறத அவன் பார்க்குறான். என்றைக்குமே ஆண்டவர் ஒரு ஊழியக்காரர் மூலமாக சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கணும், நம்பணும். எழுப்புதலை குறித்து அங்கே சொல்லும்போது அங்கே பஞ்சம் தேசத்தில் இருக்குது. அப்போ இந்த பிரதானியா இருக்கிறவன் அங்கே அவன் ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிறவன் என்ன சொல்லியிருக்கணும்? அவன் இந்த பஞ்சத்தை பார்த்து அவன் விரும்புகிற காரியம் என்ன? அங்கே பஞ்சம் மாறணும் தான் நினைக்கிறான். அப்போ என்ன சொல்லணும்? ஆமாம், கட்டாயம் நாளை நேரத்தில் இப்படி இருக்குன்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் அதை நம்பலை. அந்த வார்த்தை இன்றைக்கு இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் இருக்குது. எழுப்புதலை நம்பாதவர்கள் சும்மா ஏதோ வார்த்தையை சொல்லுவாங்க, ஆனால் எழுப்புதலை குறித்து நம்ப மாட்டாங்க. ஒரு இடத்துல எழுப்புதல் வரப்போகுதுன்னு சொன்னால், இந்த இடத்துல எழுப்புதல் நடக்க போகுதுன்னு சொன்னால் அதை நம்பணும்ல. அந்த வார்த்தையே நம்பலை, அப்புறம் எப்படி அதுக்காக ஜெபிப்பாங்க? அது என்ன, எந்த மாதிரி அவங்க ஜெபித்திருக்க முடியும்? அப்படிப்பட்டவர்கள் எப்படி அந்த ஜப வாழ்க்கையில் அவங்க இருக்க முடியும்? அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி அப்படிப்பட்ட ஜபங்கள் இருக்க முடியும்? அதற்காக அவங்க எப்படி செயல்படுவாங்க? நம்பாதவர்கள் செயல்பட முடியாது. இன்னொரு கூட்டத்தை பார்த்தேன், இதில் ஒருத்தனை தான் எல்லாரும் நம்ம யோசிப்போம், ஆனால் இன்னொரு கூட்டத்தை அதில் இருக்கிற பாருங்க, எழுப்புதலை நம்புகிறவர்கள். அல்லேலூயா. அவங்க எதுவுமே சொல்லலைங்க. ஒரு கூட்டம் அந்த காரியத்தை குறித்து இதில் வேதாகமத்தில் சொல்லப்படவே இல்லை. அவன் சொல்கிறதுக்கு ஒருத்தன் தான் பதில் சொல்கிறான். ஆனால் அங்கே எத்தனை பேர், அங்கே இருக்கிற அவ்வளவு பேரும் எதுவுமே அவங்க சொல்கிற அந்த வார்த்தையை குறித்து எதிர்த்து பேசலை, எதுவுமே செய்யலை, அமைதியாக இருக்கிற ஒரு கூட்டம். எழுப்புதலை நம்புகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த எழுப்புதல் அவங்க செயல்படுகிற விருப்பமோ, அவங்களுக்கு தேசத்தை குறித்தான பஞ்சத்தை குறித்தான கவலை இருக்குது, அவங்களுக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குதுங்கிற கவலை இருக்குது. ஆனால் அந்த எழுப்புதலிலே பங்குள்ளவர்களாய் மாறப்போகிறவர்கள். நல்லா கவனிக்கணும். ஒரு எழுப்புதல் நடக்குதுன்னா அந்த எழுப்புதலில் இவர்களும் பங்குள்ளவர்களாய் மாறப்போகிறவர்கள். அங்கே தேசத்தில் பஞ்சம் நடக்குது, ஆனால் இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நாளை இந்நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது அப்படின்னு சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க செயல்படவில்லை. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் போகுது, இன்னைக்கு எழுப்புதல் பேசுகிறதுக்கு ஒரு கூட்டம் போகுது. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு கூட்டங்கள், மொத்த கூட்டங்களும் பசியினால பஞ்சத்தினால அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மை. இன்னைக்கு திருச்சபைகள் எல்லா விதத்திலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மை. வாலிபர்கள் ஆலயத்துக்கு உள்ளே வராமல் வெளியே நிற்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். உள்ளே போகிற பெற்றோர்களும் சரி, உள்ளே போகிறவர்களும் சரி, ஆலயத்துக்குள்ளே போகிற ஒவ்வொருவரும் அந்த வெளியே நிற்கிற வாலிபர்களை பார்க்கிறார்கள், பாவத்தில் இருக்கிற வாலிபர்களை பார்க்கிறார்கள், அந்த பஞ்சத்தில் இருக்கிற அந்த பாவமான காரியங்களில் இருக்கிறவர்களை பார்க்கிறார்கள். அவருடைய கண்கள் எல்லாம் பார்க்கிறது. ஆனாலும் அந்த எழுப்புதலை குறித்து வாஞ்சிக்கிறார்களே ஒழிய எழுப்புதலுக்காக செயல்படாத நபர்களாக இருக்கிறார்கள்.
எழுப்புதலுக்காக செயல்படணும்ல. எவ்வளோ பெரிய பஞ்சம் அங்கே நடக்குது. அந்த தேசத்தில் இவ்வளவு பஞ்சம் நடக்கும்போது அவங்க எந்த முடிவுக்கு வரல, செயல்படுகிறதற்காக ஒரு திட்டங்களே இல்லை. இன்னைக்கு திருச்சபையில் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுகிறார்கள், எழுப்புதல் வரணும்னு வாஞ்சிக்கிறாங்க, எழுப்புதலை பேசுகிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், எழுப்புதலை குறித்தே சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வெறும் ஜெபம் மட்டும் எழுப்புதலை கொண்டு வர முடியுமா? 40 நாள் எழுப்புதலுக்காக உபவாசம் பண்ண போறோம்னு சொல்லி 40 நாள் உபவாசம் இருக்கிறாங்க, ஜெபிக்கலாம். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில், பர்சனல் வாழ்க்கையில் எழுப்புதலுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சிருப்பாங்களா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அந்த எழுப்புதலுக்காக அவங்க ஏதாவது ஒன்று செய்யலாம்னு நினைச்சு செயல்பட்டிருப்பாங்களா? இல்லவே இல்லை. ஜெபம் எங்கே நடந்தாலும் ஜெபத்துக்காக நான் ஓடுறேன்னு சொல்லி போய் ஜெபத்துக்காக போய் உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க. ஆனால் எழுப்புதலுக்காக செயல்படுகிற திருச்சபைகள் இல்லை, எழுப்புதலுக்காக செயல்படுகிற விசுவாசிகள் இல்லை, ஏன் எழுப்புதலுக்காக செயல்படுகிற ஊழியக்காரர்கள் இல்லை. இன்றைக்கு எழுப்புதலை வாஞ்சிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், எழுப்புதல் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்று ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எழுப்புதலுக்காக செயல்படுகிறவர்கள் இல்லை. ஏதோ ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரங்கள் நிமித்தம் தான் எழுப்புதல் வந்துடும். கற்பனைகள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை இப்படிப்பட்ட ஊழியக்காரனால் எழுப்புதல் வந்துடும், இன்ன விதத்தில் வந்துடும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த நடிகர் ரட்சிக்கப்பட்டுட்டா பெரிய எழுப்புதல் வந்துடும், இந்த நடிகர் ரட்சிக்கப்பட்டுட்டா எழுப்புதல் வந்துடும், இந்த அரசியல்வாதி ரட்சிக்கப்பட்டா எழுப்புதல் வந்துடும். பல விதங்களில் எழுப்புதலை குறித்தான வாதங்கள் வைக்கப்பட்டு தான் கொண்டு இருக்கிறது ஒழிய எழுப்புதலுக்காக செயல்படுகிற ஊழியக்காரர்கள் இன்றைக்கு இல்லை. அவங்க நினைக்கிறாங்க எப்படின்னா ஒரு பெருசாக ஏதோ ஒரு எதிர்பார்க்கிறாங்க. அப்படி அல்ல. இந்த வேதத்தில் இந்த மூன்றாவது காரியங்களை குறித்து தான் இன்றைக்கி முக்கியமாக பார்க்க போகிறோம். மூன்றாவது நபர்களை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். அதில் 7ஆம் அதிகாரத்தில் அங்கே பாருங்கள், 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமு வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்கு போவோம் என்றாலும் பட்டணத்திலே பஞ்சம் உண்டாகி இருக்கிறதினால் அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள், அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்துக்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீனியருடைய இராணுவத்திற்கு போவோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறாங்க. எழுப்புதலுக்காக ஒரு முடிவெடுக்கிறார்கள். என்ன முடிவெடுக்கிறார்கள்? எங்கே போனாலும் நம்ம செத்து போகிறது உண்மை, இதில் நம்ம அங்கே எதிரினுடைய இராணுவத்துக்கு போய் அங்கே போவோம், அங்கே செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த 4 பேரும் முடிவெடுக்கிறாங்க. இந்த 4 பேர் எப்படிப்பட்டவர்கள் என்று அவர்களை பார்த்தோன்னா அங்கே வசனம் சொல்லுது, அந்த 4 பேர் குஷ்டரோகிகள். நான் யோசித்து பார்த்தேன், ஏதோ ஒரு பெருசாக அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் நடக்க போகுது, அந்த தேசத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் நடக்க போகுது. ஆனால் ஆண்டவர் சூஸ் பண்ணுறது யார? ஆண்டவர் அந்த எழுப்புதலுக்கான ஆயத்தம் உள்ளவர்களை யார் அவர் சூஸ் பண்ணுறாருன்னு பார்த்தா, செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லுகிறவர்களை. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நல்லா தான் கரங்களை தட்டுங்களேன். செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லுகிற அந்த 4 பேர், அந்த 4 பேரும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? குஷ்டரோகியாக இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. அங்கே ராஜா இருக்கிறாரு, சேனைகள் இருக்குது, அங்கே இராணுவங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. எதிரினுடைய காரிய இடத்துக்கு போகிறது யாராக இருக்கணும்? ஒன்று ஒரு இராணுவமாக இருக்கணும், அல்லது அதனுடைய சேனை தளபதியாக இருக்கணும். அப்படித்தானே அந்த இராணுவத்துக்குள்ளே போயிருக்கணும். அந்த இடத்துல அப்படித்தானே அவங்க செயல்படுகிறவங்க தானே போயிருக்கணும். அப்போ அவங்க தானே போயிருக்கணும். இன்றைக்கு பெருசாக நம்ம எதிர்பார்க்கிறோம், இவங்கள மூலமா, இந்த நபர் மூலமா. இல்லவே இல்லை. ஆண்டவர் யாரை கொண்டு வேணாலும் எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வர முடியும். நல்லா கவனிக்கணும், இந்த 4 பேர் குஷ்டரோகிகள் தான். ஆனால் இந்த குஷ்டரோகிகளாக இருக்கலாம், ஆனால் இந்த எழுப்புதலுக்காக செயல்படுகிறவர்கள். அதான் ரொம்ப முக்கியம். இவ்வளவு பேர் பஞ்சத்தை பார்க்குறாங்க, இப்படிப்பட்ட பஞ்சமான காரியங்களில் இருக்கிறத அவங்க யோசிக்கிறாங்க. இவ்வளவு பஞ்சத்துக்குள்ள இருந்தும் யாருக்கும் அந்த எதிரினுடைய இராணுவத்துக்குள்ள போகணுங்கிற எண்ணமே வரவில்லை, எண்ணமே வரல. ஆனால் இந்த 4 பேருக்கும் அந்த எழுப்புதலை
விரும்புகிறவளாய் நம்ம எப்படினாலும் போவோம். நமக்கு தேவை, அங்கே உணவு தேவை இருக்குது. செத்தாலும் பரவாயில்லை, செத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இந்த 4 பேரும் போகிறாங்க. போனது மாத்திரமல்ல, அவங்க 4 பேர் மட்டும் அந்த எழுப்புதலை அனுபவிக்கணும்னு விரும்பலை. அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும், 8வது வசனம் 7-8, அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தில் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்ப வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படி எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாக இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். நல்லா கவனிங்க, இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த 4 பேர் போய் அந்த எழுப்புதலை அவர்கள் அந்த எழுப்புதலுக்குள்ளே அவர்கள் பிரவேசித்தார்கள், எழுப்புதலை அனுபவித்தார்கள். இன்னைக்கு அநேக திருச்சபைகள், ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கிற திருச்சபைகள், இன்னைக்கு அநேக திருச்சபைகள் நம்ம பார்த்தா எழுப்புதலை அனுபவிக்கிற கூட்டம் மாத்திரம் மட்டும்தான் இருக்குது. இப்போ திருச்சபையில் மட்டும், எங்கள் திருச்சபையில் மட்டும் அபிஷேகம் இருக்கட்டும், வல்லமை இருக்கட்டும், வரங்கள் இருக்கட்டும், எங்கள் திருச்சபையில் மட்டும் எல்லாம் செயல்படட்டும், நாங்கள் இப்படி இருந்துக்கிறோம், எங்களுக்கு அடுத்த வேலை எழுப்புதல், மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய வேலை எங்களுக்கு இல்லை, போதும், எங்களுக்கு வந்திருக்கிற ஆத்துமாக்கள் போதும், எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஆத்துமாக்கள் போதும், வெளியில் இருக்கிற கொடுமையான காரியங்களை குறித்ததான கவலை இல்லாதபடி கொண்டாட்டம் கொண்டாடி கொண்டிருக்கிற திருச்சபைகள் இன்றைக்கு நம்ம பார்ப்போமான அப்படிப்பட்ட திருச்சபைகள். யாரு என்ன கூட்டம் நடத்தினா எனக்கு என்ன வந்தது, யாரு என்ன செஞ்சா எனக்கு என்ன, அந்த எழுப்புதல நான் கலந்து கொள்ள விரும்பல, எனக்கு ஏன் சபை தான் முக்கியம், என் விசுவாசிகள் தான் முக்கியம், என் ஊழியம் தான் முக்கியம் சொல்லி, எனக்குள்ள தரிசனம் தான் முக்கியம் சொல்லி அமர்ந்து கொண்டிருக்கிற திருச்சபைகள், அமர்ந்து கொண்டிருக்கிற திருச்சபைகள். நம்ம கொண்டு போய் இந்த காடை வாலிபர் முகாமுடைய ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1,20,000 வாலிபர் கூட போகிறாங்க. அந்த கூட்டத்தில் 1,20,000 பேரில் உங்கள் திருச்சபையினுடைய வாலிபர்களும் வரணும், உங்கள் கிராமத்தில் இருக்கிற வாலிபர்களும் வரணும்னு சொல்லி பேசினா அங்கே என்ன செய்யலை, அவங்களுக்குள்ள இந்த வார்த்தை இறங்கவே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது, இவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது, எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்கிறாங்க. இவங்கள பாருங்கள், இந்த 4 பேரும் அங்கே கிடைக்கிற எல்லாத்தையும் சேகரிக்கிறாங்க. அவ்வளோ ஆசீர்வாதம் அவங்களுக்கு, மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. இவங்களால் அதை வைக்கக்கூட, எடுத்து வைக்கக்கூட முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. இன்றைக்கி திருச்சபையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்குது, பெரிய பெரிய திருச்சபைகள் இருக்குது, பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்குதுங்க. ஆனால் ஊழியம் செய்கிறதுக்கோ ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டுங்கிற எண்ணமோ ஊழியத்துக்கு போகிறதோ அந்த திருச்சபைகளுக்கு காணப்படவே இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுக்கென்று இருக்கிற ஆலயங்களை புதுப்பிக்கிறதிலும் அந்த ஆலயத்தில் இன்டீரியல் டெக்கரேஷன் பண்ணுறதுலையும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த 4 பேரும் அந்த காரியத்தில் அவங்க அப்படி இருக்கலை. அவங்க சொல்கிறாங்க, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. எல்லாரும் எழுந்து நிற்கலாம், ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் இன்னைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறான் நம்முடைய மத்தியில். அந்த தேசத்தில் எழுப்புதலை வருகிறதற்கு தீர்க்கதரிசனத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. நாளையின் நேரத்தில் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, பல வருஷங்களாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, 2000 வருஷமாக இதே வார்த்தையை தான் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எழுப்புதலை ஆங்காங்கே கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். அது யாரும் ஒரு பெரிய ஒரு ஊழியரை கொண்டு, பெரிய ஆட்களை கொண்டு அப்படிலாம் இல்லவே இல்லை. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அநேகரை குறித்து. நெகேமியாவை யோசித்து பார்த்தோன்னா, அவன் சாதாரணமாய் அவன் ராஜாவுக்கு அங்கே வேலை செய்கிறவன், பானபாத்திரக்காரன், அவன் ஏதோ ஒரு அங்கே அவன் ராஜாவுக்கு கீழாக இருக்கிற ஒரு ஊழியக்காரன். ஆனால் அவனை அந்த நெகேமியாவை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது. யோசிக்க வேண்டியதல்ல, ஆண்டவர் செய்து முடிக்க போகிறார்.
ஆண்டவர் செய்து முடிக்கப் போகிறார். இதில் எழுப்புதலுக்காக வாஞ்சை இருக்கிற யாராக இருந்தாலும் இந்த எழுப்புதலோடு இணைந்து கொள்ளலாம். அந்த 4 பேர் ஒரு மனமாய் இணைந்தார்கள். நல்லா கவனிக்கணும், அந்த 4 பேரிடத்தில் கொஞ்சம் கூட துளி கூட சந்தேகமே இல்லை. அந்த 4 பேரும் செயல்பட்டாங்க. அந்த 4 பேரும் செயல்பட்டது மாத்திரமல்ல, அந்த 4 பேரும் அவர்கள் அனுபவித்த அந்த எழுப்புதலை மற்றவர்களுக்கு கொண்டு போனார்கள். ஒருவேளை கடந்த வாலிபர் முகாம் ஆகஸ்ட் 15 வாலிபர் முகாமில் கலந்து கொண்ட வாலிபர்கள் சும்மா இருந்து விடக்கூடாது. அடுத்த இந்த வருகிற ஆகஸ்ட் 15 வாலிபர் முகாமுக்காக வாலிபர்களை நீங்கள் அழைத்து வர வேண்டும். யாரெல்லாம் இதை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் கேள்விப்படுறீங்களோ, ஒருவேளை நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கலாம். நீங்கள் ஒருவர் அழைத்து வந்தாலே அந்த இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவர் அந்த இடத்திலே வாலிபர்களை கொண்டு வருவார். ஒரு வாலிபன் ஒருவரை அழைத்து வந்தாலே இந்த 4 பேரும் சும்மா இருக்காதபடிக்கு தேசத்துக்குள்ளே போனாங்க. அவங்க நம்புகிறாங்க, நம்பலை, அதை குறித்து அவங்க கவலைப்படலை. அந்த 4 பேரும் போய் அங்கே தேசத்தில் போய் சொன்னார்கள். அந்த தேசத்தில் உள்ளவர்கள், அந்த இராணுவம் சின்ன ஒரு கூட்டத்தை தான் அனுப்பி வைத்தது. ஆனால் ஆண்டவர் அந்த தேசம் முழுவதிலும் ஆசீர்வாதமாய் மாற்றினார். சரிங்களா? ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறினதை நம்ம பார்க்குறோம். நிறைவேறினதை பார்க்குறோம். ஆண்டவர் சொல்லி அந்த வார்த்தைகள் ஒரு வார்த்தையும் கீழே விழுவதில்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆகஸ்ட் 15 ஒரு எழுப்புதலின் நாளாக இருக்க போகிறது. அதை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதற்காக செயல்படுகிறவர்கள் தேவை என்பதை ஆண்டவர் இந்த நேரத்தில் விரும்புகிறார். ஒருவேளை அதை ஜெபிக்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் அதற்காக ஜெபிக்கிறவங்க எழும்புறீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நான் வீட்டில் ஜபக்கூட்டம் நடத்துகிறேன்னு சொல்லி எழும்புறீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதற்காக நான் ஆயத்தமாய் ஜெபம் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை நான் நடத்த விரும்புகிறேன்னு சொல்லி அந்த கூட்டத்தை நடத்த விரும்புகிறீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இதற்காக ஒரு 10 பேரை நான் கூட்டிகிட்டு வர போகிறேன்னு சொல்லி நீங்கள் முடிவெடுக்கிறீங்களா? அந்த முடிவிலே ஆண்டவர் உங்களோடு இருப்பார். அந்த 4 பேர் எடுத்த முடிவிலே ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். ஆண்டவர் அவளோடு கூட இருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த எழுப்புதலை அனுபவிக்கிறவர்கள் மாத்திரமா இல்லை, அந்த எழுப்புதலுக்காக செயல்படுகிறவர்களை ஆண்டவர் தேடுகிறார். ஒருவேளை நீங்கள் ஒரு வேன் பிடிக்க போகிறேன்னு சொல்கிறீங்களா? அந்த வேன் பிடிக்கிறதுல ஆண்டவர் கூட இருக்க போகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தலாம். ஏதாவது ஒரு வகையிலே எழுப்புதலுக்காக செயல்படுகிறவர்களை ஆண்டவர் விரும்புகிறார். பாவத்தினால் நிறைந்திருக்கிற வாலிபர்கள், கஞ்சாவுக்கும் அபினுக்கும் போதை வஸ்துக்களுக்கும் அடிமையாய் கிடக்கிற வாலிபர்கள், இச்சையினாலே பிடிக்கப்பட்டிருக்கிற வாலிபர்கள், எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அவர்களுக்காக செயல்படுகிறவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பலவிதமான பாவங்களில் ஜீவித்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்காக செயல்படுகிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தலாம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒரு 10 பேரையாவது நான் அழைச்சிட்டு வந்துடணும்ப்பா. ஒருத்தரையாவது நான் அழைச்சிட்டு வந்துடணும், அல்லது என் பிள்ளைகளையாவது நான் அழைச்சிட்டு வந்துடணும். ஆண்டவரே, இந்த எழுப்புதலின் நாளுக்காக நான் என்னுடைய பிள்ளைகளையாவது நான் அழைச்சிட்டு வந்துடணும். ஆண்டவரே, எப்படியாவது ஒரு கூட்டத்தை, எழுப்புதலுக்கான ஒரு கூட்டத்தை ஆண்டவரே நாங்கள் சேர்த்து விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எப்படியாவது இதற்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக எழும்புகிறோம். ஆண்டவரே, இதற்காக நாங்கள் ஆண்டவரே ஒரு ஜெபக்குழுக்களாய் ஜெபிக்கிறவர்களாய் எழும்புகிறோம். இதற்காக நாங்கள் செயல்படுகிறவர்களாய் எழும்புகிறோம். ஜெபக்குழுக்களாய் மாத்திரமல்ல, எங்கள் ஜெபக்குழுக்கள் எல்லாம் ஒரு 10 பேரை அல்லது ஒரு வேனை அழைத்து வருகிறவர்களாய் மாறட்டும் என்று நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் ஒரு குழுக்களை அழைத்து வருகிறவர்களாய் எழும்பட்டும். ஆண்டவரே, எழும்பட்டும். ஆண்டவரே, குழுக்களை அழைத்து வருகிறவர்களாய் எழும்பட்டும். ஒரு வாலிபர் கூட்டத்தை அழைத்து வருகிறவர்களாய் எழும்பட்டும். ஒரு பஸ் பிடித்து வருகிறவர்களாய் எழும்பட்டும். ஆண்டவரே, ஒரு வேன் பிடிச்சு வர்றவங்களாய் எழும்பட்டும். ஆண்டவரே, எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை, செயல்படுகிற ஒரு கூட்டத்தை எழுப்பி தாங்க. ஆண்டவரே,
செயல்படுகிற திருச்சபைகளை எழுப்பித்தாங்க ஆண்டவரே. இது எப்படி நடக்கும் என்று அந்த பிரதானியைப் போல சொல்லுகிறதல்ல ஆண்டவரே. இந்த எழுப்புதலுக்காக செயல்படுகிறவர்களை எழுப்பித்தாங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கலாம் ஆண்டவரே. இந்த எழுப்புதலுக்காக செயல்படுகிறவர்களை எழுப்பித்தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களை எழுப்பி தருவீராக இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் ஒன்றையும் மறவாதே. ஆமென்.